வீரமங்கை வேல்நாச்சியம் வருகிறார் வருகிறார். குயிலி, பயிற்சி ஆரம்பிக்கலாமா? தாங்கள் அழைத்து நாங்கள் மறுப்பதா? உடனே தொடங்கலாம். பெரிய மருது, ஏதேனும் செய்தி உண்டா? நம் அரசரை கோழைத்தனமாக மறைந்திருந்து கொன்ற பான்சோரும் ஜோசப் மித்தும் நாட்டிற்கு திமிராக வலம் வருகிறார்கள். மக்களுக்கு தொல்லைகள் பல கொடுக்கிறார்கள். சிவகங்கை சீமை ஆங்கிலேயரின் அதிகார சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. மக்களின் மனதில் கோபம் நீருப்புத்த நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்கிறது. தாய் பசுவை இழந்த கன்று போல தங்கள் இழப்பால் மக்கள் தவிக்கிறார்கள். சிவகங்கை சீமையின் எதிர்காலம் உங்கள் கையில்தான் உள்ளது. மன்னர் முத்துவடுகநாதரை எரித்தாக்கினி இன்னும் அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது. அது வெள்ளைய பரங்கியர்களை பழி தீர்க்கும் வரை அது அணைந்து விடாது. நாட்டிற்கு சுதந்திரம் வழங்கும் வரை நான் ஓய மாட்டேன். மக்களை மீட்கும் வரை நான் உறங்க மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமின் அரியாசனத்தில் சிறுநரிகளா? இனியும் அனுமதிக்க மாட்டேன். புலியை முரத்தால் துரத்தி அடித்த வீர தமிழச்சிகள் நம் மரபில் வாழ்ந்திருக்கிறார்கள். நம் தாய் மண்ணில் கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூதுமையால் மன்னரை கொன்ற அதே காளையர் கோயிலில் வெள்ளைய பரங்கியர்களின் தலைகள் நம் காலடியில் உருள வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் அனுமான் கொடி பறக்க வேண்டும். மருது சகோதரர்களே, படைகள் தயாராகட்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனை உண்மை, சத்தியம். ஆனால் வீரத்தை மட்டும் வைத்து நாம் களமிறங்க கூடாது. இந்த முறை மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் போர் வேண்டாம் என்கிறீர்களோ? இல்லை, புலி பதுங்குவது பயத்தால் அல்ல, பாய்வதற்காக தான். நாம் நம் படையின் வலிமையை கூட்ட வேண்டும். நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் ஆங்கிலேயரின் படையினர் தங்களை மிக தீவிரமாக தேடி வருகின்றனர். நாம் உடனே விருப்பாச்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும். அங்கு நம் கோபாலரிடம் ஆலோசனை பெறலாம். சரி, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். நான் மன்னரின் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு வருகிறேன். இந்த ஆடு எங்க போயிருக்கோம்? பெண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அரசே, நீங்களா? என்ன உனக்கு தெரியுமா? தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம் என்பதும் தெரியாத 3 எழுத்து பயம் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். நன்றாய் பேசுகிறாய் மகளே. நாட்டு நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசுகிறார்கள்? பசியும் பட்டினியும் தலை விரித்து ஆடுகிறது. தங்கள் கொடை வள்ளலையும் செல்வ பலத்தையும் வீரத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் தற்போது அரை வயிற்று கஞ்சிக்கு கூட வழியின்றி தவிக்கின்றனர். இவை எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுகிறேன். இப்பகுதிகளில் ஆங்கிலேயரை தீவிரமாக தேடுகிறார்கள். இங்கேயும் வரலாம். எச்சரிக்கையாக இரு. மீண்டும் சுதந்திரமான தேசத்தில் சந்திக்கலாம். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். Surely, Velanachar must have gone this way. Let's ask the goated woman. இந்த பக்கம் வேல்நாச்சி வந்து நீ பாத்தியா? ஆம், எங்கள் அரசியை நான் பார்த்தேன். இந்த பக்கம் சென்றார்கள். சொல்ல மாட்டேன். Tell her that her hands will be cut off and kill her if she refuses to say. சொல்லவில்லை என்றால் கைகள் துண்டிக்கப்படும். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். வெட்ட வேண்டிய உன் கையே இல்லை, உன் தலை. இப்பொழுது வேலு நாச்சியார் பாளையக்காரர்கள் ஒருவரான கோபாலரை சந்திக்க செல்கிறார்.
வேவா நாட்டின் ராணிக்கு என் வணக்கங்கள். வீரத்தின் மறுபெயரே நீங்கள்தான். உங்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? சிவகங்கை சீமையை மீட்க உங்கள் உதவி தேவைப்படுகிறது. கண்டிப்பாக நாங்களும் எங்கள் விருப்பாட்சி கோட்டையில் உள்ள அனைவரும் சிவகங்கை சீமையை மீட்பதற்காக எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்கிறோம். கவலை வேண்டாம், அனைத்து உதவிகளையும் செய்கிறோம். நீங்களும் உங்கள் படையும் விருப்பாட்சி கோட்டையில் தங்கி பயிற்சி செய்யலாம். குயிலி, நீதான் ஆங்கிலேயருக்கு நெருப்பாயிருப்பாய். அவர்களுடைய ஆயுத கடன்களை அளிக்கும் பொறுப்பை நான் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். உத்தரவு தாயே. தாங்கள் ஆணையிட்டால் அணையும் விழுங்குவோம், கண்ணசைத்தால் கடலையும் காற்றை போல் கடப்போம். படைகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளதா? எங்கள் படைகள் போருக்கு எப்போதும் தயார். ஆனால் ஆங்கிலேயரை தோற்கடிக்க நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. 3 முறை ஹைதர் அலியிடம் கடிதம் எழுதியும் பதில் இல்லை. இப்போது அவர் திண்டுக்கல் கோட்டையில் இருப்பதாக செய்தி. நானே நேரில் செல்லலாம் என்று திட்டமிட்டிருக்கிறேன். நல்ல திட்டம், உடனே புறப்படுங்கள். அந்த மைக் வாங்கிக்கோ. அக்பர் அல்லாஹ் அக்பர். உங்கள் அரசரை காண வேண்டி வேலுநாச்சியாரிடமிருந்து வந்திருக்கிறோம். அரசே, வேலுநாச்சியாரின் அரண்மனையிலிருந்து உம்மை காண சிலர் வந்துள்ளார்கள். அனுமதிக்கலாமா? வர சொல்லுங்கள். அனுமதி பெற்றவர்கள் உள்ளே செல்லலாம். எங்கள் ராணியிடமிருந்து உங்களுக்கு 3 முறை ஓலை அனுப்பியும் எந்த பதிலும் வரவில்லை. இது போன்ற முக்கிய இராணுவ ஒப்பந்தங்களை குறித்து உங்களிடம் பேச முடியாது. உங்கள் ராணியாரிடம் தான் பேச முடியும். உடனே அழைத்து வருகிறேன். அதற்கு அவசியம் இல்லை நவாப், நான் இங்கே இருக்கிறேன். தாங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. தாங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? தற்போது நாட்டு நிலை எவ்வாறு உள்ளது? வெள்ளை பரங்கர்களின் அடாவடி அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. இதற்கு நாம் முடிவு கட்ட வேண்டும். கல்லிலும் முள்ளிலும் வேலிலும் மலையிலும் வேர்வை சொட்ட சொட்ட உழைப்பது நம் மக்கள். ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு. காடு திருத்தி மேடு வெட்டி கழனியாக்கியது நாம். ஆனால் கட்டளையிடுவதோ அவர்கள். ஏரி கட்டி குளம் வெட்டி வரப்புயர்த்தி வாய்க்கால் அமைத்து சிலிப்பு சேர்த்தது நாம். ஆனால் வரி வசூலிப்பதோ பரங்கியர்கள். வரி கட்ட மறுத்ததால் வஞ்சகத்தால் என் கணவரை கொன்றார்கள். இதற்கு நாம் பழி தீர்க்க வேண்டும். சிவகங்கை சீமை மீண்டும் மீட்க வேண்டும். இதற்காக உடைய ஆயுதப்படையின் உதவி தேவைப்படுகிறது. நல்லது. ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் எதிரிதான். நீங்கள் போராடுவது உங்களுக்கு மட்டுமாகவல்ல, எங்களுக்கும் தான். இப்போதே 500 துப்பாக்கிகளும் 12 பீரங்கிகளும் 5000 படை வீரர்களையும் உங்களுடன் அனுப்புகிறேன். என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமையேற்று வருவான். மிக்க நன்றி. உங்கள் உதவி சிவகங்கை சீமை என்றில் நினைவில் வைத்திருக்கும். தாயே, உங்கள் ஆணையின்படி குயிலி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழிக்கவிட்டாள். ஆனால் அதில் அவள் மீள மறந்து விட்டாள். என்ன சொல்கிறாய்? ஆம் தாயே, குயிலி ஆயுத கிடங்கை அழிப்பதற்கு தன் உடலை திரியாக பயன்படுத்தினாள். குயிலி புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். உடனே போர் முரசை கொட்டுங்கள். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்களையும் பசுக்களையும் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புங்கள். 4 திசையிலும் படைகள் செல்லட்டும். ஆங்கில தளபதிகள் பான்சூரும் ஜோசமித்தும் எனக்கு உயிரோடி வேண்டும். Please forgive us. Give us life. We are leaving the country. We won't trouble you anymore. Don't you know English? I don't only know English. I'm also well versed in Malayalam, Kannadam, Urdu, Telugu, French, as I've learned the 7 languages. Listen, write and sign that you will never interfere in the ownership and the possession of Sivagangai Seemai. We'll do it like that. இவன் அறம் தவறியவன், நம் அரசரை கொன்றவன். இவனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது. உத்தரவிடுங்கள். இவன் தலையை சீவி உங்கள் காலடியில் காணிக்கையாக்குகிறேன். அவசரம் வேண்டாம். வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகில் கற்றுக் கொடுத்தவர்கள் நாம். மனிதருக்கு மனிதர் அடிமையா இருக்கும் சிரமையை ஒழிப்போம். யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்பதை உலகிற்கு உரைப்போம். நிராயுதர் பாணியை நிற்பவன் முன் ஆயுத பலத்தை காண்பிப்பது வீரத்துக்கு அழகல்ல. அவன் எப்போது தலை குனிந்து மன்னிப்பு கேட்டானோ அப்போதே அவன் செத்து விட்டான். கோட்டை நம் வசமாகிவிட்டது. இவன் பிழைத்து போகட்டும்.
வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு முன் உடையாளுக்கும் குயிலிக்கும் அவர்களின் வீரத்தை பாராட்டும் விதமாக கோயில் கட்ட உத்தரவிடுகிறேன். அப்படியே ஆகட்டும். சாதி மதத்தால் பிரிந்து கிடந்தது போதும். சிவகங்கையின் சிங்கங்களாக சிலிர்ந்தெழுவோம். கோட்டையின் கொத்தளங்களிலும் மாட வீதிகளிலும் அனுமான் கொடி ஏற்றுங்கள். முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும். முரசே வெற்றி